வார வாரம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஆண்டவா, ஏதாவது ஒரு வரத்தையாவது எங்களுக்கு கொடு, ஒரு வரம் தேடி வருகிறோம் அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். ஒரு வரம் கிடைக்குமா? வரம் கிடைக்கும் வாரம். எந்த ராசிக்கு வரம் கிடைக்கும்? இது பிறந்ததே ஒரு வரம் தானே, இருக்கிறது ஒரு வரம் தானே. அதுலேயும் இன்னொரு வரம் வேணும்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வரம் வேணும். அதனால தான் கடவுள் பிரார்த்தனைகளை நம்ம அதிகப்படுத்துகிறோம். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம நிறைய பிரார்த்தனைகள் செய்கிறத விட ஒரு பிரார்த்தனையை அதிகமாக செய்யும் பொழுது லாபம் கிடைக்கும். நீங்கள் நிறைய விரதங்கள்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி விரதம், கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், ஞாயிற்றுக்கிழமை விரதம், இது ரொம்ப நம்ம மன உளைச்சலை ஏற்படுத்திடும். ஏன்னா நம்பிக்கையும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். விரதம் இருப்பதுங்கிறது நம்ம உடல் நலங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. ஆனால் இன்னைக்கு விரதம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எதையாவது ஒரு கோரிக்கையை வச்சு தான் விரதம் இருக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. குழந்தை வேணும், கல்யாணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், பணம் வரணும், கடன் அடையணும், இப்படி நிறைய கோரிக்கைகள். அப்ப என்ன ஆகுதுன்னா, பல சாமியை கும்பிடும் போது சில நேரங்களில் எந்த சாமியுமே நமக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடுறோம், கடவுள் அதை விட கன்ஃபியூஸ் ஆயிடுற. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு விரயம் நடக்குது, நமக்கு தண்ட செலவுன்னு சொல்லுவோம். விரயம் நடக்குதுன்னா எதுல நடக்குது, ஏன் நடக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். அந்த கடவுளை வழிபாடு பண்ணணும். இப்போ ஒருத்தவங்களை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியல சார், அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் சார், அவன் எனக்கு பெரிய போட்டியா இருக்கான், பெரிய சிரமப்படுத்துறான், எனக்கு கெட்ட பேரை உண்டாக்குறான், அவமானத்தை உண்டாக்குறான் அப்படின்னா நம்ம எந்த கடவுளை கும்பிடணும்? பெண் தெய்வமா இருந்தா துர்க்கை, வராகி, காளி, பிரத்யங்கரா தேவி. ஆண் தெய்வமா இருந்தா கால பைரவர், நரசிம்மர். அவ்வளவுதான். இதுல யாராவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணணும். இப்ப பாயிண்ட் புரியுதா? ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு விரதங்கள் இருக்கும்போது நம்ம முதல்ல செல்ஃப கான்பிடண்டா இல்லைன்னு அர்த்தம். உடம்புக்காக விரதம் இருங்க, தப்பு இல்லை. ஆனா ஒரு கோரிக்கைக்காக பல விரதங்கள் இருக்கும்பொழுது எந்த கோரிக்கையும் நிறைவேற வாய்ப்பு குறைவாக வரும். இந்த வரம் எப்படின்னா, வாரத்தில் வரம் கிடைக்க வேண்டும். கடவுள்கிட்ட வரம் கேட்க போறோம். ஒவ்வொரு ராசியும் நிச்சயமாக நீங்க இந்த வரத்தை வாங்க முடியும். அது எப்படி வாங்க முடியுங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். வாங்க. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை, விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 14ஆம் தேதி வரை இந்த வாரம் எப்படி இருக்கு? வரம் கிடைக்குமா, கிடைக்காதா? ஏப்ரல் 21 சித்திரை 8ஆம் தேதி திங்கள் கிழமை. நம்ம எப்பயுமே நிகழ்ச்சியில எடுத்தோன்னா சந்திராஷ்டமத்தை பேசிட்டு தான் உள்ள போறோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தை கடைசியில பேசிக்க போறோம் இல்லையா? முதல்ல எடுத்தோன்னா சந்திராஷ்டமத்தை பேசல. ஏப்ரல் 21 சித்திரை 8ஆம் தேதி திங்கள் கிழமை பிற்பகல் 2:33 வரை அஷ்டமி இருக்கு, தேய்பிறை அஷ்டமி. நேற்றைய தினம், அதாவது சித்திரை 7 ஏப்ரல் 20 தேய்பிறை அஷ்டமி அன்று மாலை போய் காலபைரவரை வழிபாடு செய்யாதவர்கள் இன்று பிற்பகல் 2:33 வரை, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு 2:33 வரை அஷ்டமி இருக்கிறதுனால அன்றைய தினத்துல கண்டிப்பாக காலபைரவரை வழிபாடு செய்யுங்க. கடன் நீரும். கடனை பொறுத்த வரைக்கும் முழுமையாக விளங்கும். ஏப்ரல் 23 சித்திரை 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று வாஸ்து, சித்திரை வாஸ்து, மனை சம்பந்தமா பூமி சம்பந்தமான விஷயங்கள் நீங்க ஈடுபடலாம். வீடு இடிக்கிறது, இந்த வீடு சின்ன பராமரிப்பு வேலைகள் செய்யறது, இதெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம். காலையில 8:54 முதல் 9:30 வரை இது வாஸ்து நேரம். அப்புறம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா, பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் ஏப்ரல் 25 சித்திரை 12 வெள்ளிக்கிழமை தேய்பிறை பிரதோஷம். சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க, நிறைய மாற்றத்தை கொடுப்பார். இந்த வாரத்தோட வீக்கெண்டில் ஏப்ரல் 27 சித்திரை 14 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, சித்திரை மாத அமாவாசை. தர்ப்பணம்
செய்வாங்க, கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணணும். முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும். நிறைய அன்னதானம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பசி ஆத்துங்க. நிச்சயமா அமாவாசையில நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். முக்கிய முடிவுகள்லாம் எடுங்க. அமாவாசையில முக்கிய ஒப்பந்தங்கள்லாம் போடுங்க, சிறப்பு உண்டாகும். வாங்க ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இறுதியா சந்திராஷ்டமத்தை பத்தி பார்த்துப்போம். மேஷ ராசி, இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷத்திற்கு ஒரு புது பலம் கிடைக்கும். உங்களை எடுக்கக்கூடிய காரியங்கள்ல சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். நான் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையை ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன், பயந்துகிட்டு இருந்தேன், எப்படி இது நீங்குமா நீங்காதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைத்த மேஷராசிக்காரர்களுக்கு பயம் நீங்கும். அந்த பிரச்சனையை சரியா ஃபேஸ் பண்ணி வெற்றி பெற போறீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை சௌக்கியமாக சில விஷயங்கள் நடக்க போகுது. எதிர்பார்க்காத நன்மைகள், உறவுகள் மூலமாக, நட்பு மூலமாக நல்ல முன்னேற்றம். நிச்சயம் இந்த வாரம் சிறப்பான வாரமாக மேஷத்திற்கு அமைகிறது. இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். புதிய வீடு மனை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக அமையும். உறவுகளுக்கு மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும். மரியாதை உண்டாகும். மரியாதைக்கு குறைவு இருக்காது இந்த வாரத்தில். இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம். இந்த வாரம் முழுமையாக சிவனை வழிபாடு செய்ய, அதுவும் முடிஞ்சா சுவாமிமலை முருகபெருமானை நினைத்து உங்க வீட்டில் ஒரு தீபம் போடுங்க. சுவாமிமலை முருகபெருமான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிக நன்மையை இந்த வாரத்தில் கொடுக்கிறார். நல்லதே நடக்கும். ரிஷபராசி, ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த வாரம் குரு பலன் அதிகமாக உண்டு. சுப காரியங்களை பத்தி நிறைய பேச போறீங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியத்தை எப்படியாவது நடத்திடணும்னு ஆசை வந்துடும். வீட்டில் சுப விஷயங்களை பத்தி யோகம், பேசக்கூடிய யோகம். வாழைமர தோரணங்கள் கட்டுறதும், கல்யாண பத்திரிகை அடிக்கிறதும், ஒரு பிசினஸை பத்தி சிந்தனை ஆரம்பிக்கிறதும், நம்ம ஒரு லிப்ட் ஏறி எப்படி போகணும், ஒரு லிப்ட் கிடைக்குமா வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு லிப்டை பத்தி யோசிக்கிறதும், வாகன சந்தோஷங்களை பத்தி யோசிக்கிறதும், டிராவல் பண்றதுக்கு தைரியமா யோசிக்கிறதும், இது மாதிரி நல்ல சூப்பர் திங்கிங் இந்த வாரம் முழுமையா ரிஷபராசிக்கு அமைகிறது. இந்த வாரத்தில் நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் திருப்தியாக அமையும். வெற்றி மீது வெற்றி உண்டாகும். இன்னும் சொல்ல போனா முக்கிய முடிவுகளை உடனடியாக எடுக்க போறீர்கள். மறதியிலிருந்து விடுபடுகிறீங்க. இந்த மறதியிலிருந்து முழுமையா விடுபடுறக்கூடிய வாரம். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்யுங்க. அதுவும் லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி நரசிம்மர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சுவாமி ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய மிக சிறப்பு உண்டாகும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி, மிதுன ராசியை பொறுத்தவரை பயணங்கள் அனுகூலமாகும். தூரத்து பேசுறவங்களை காது கொடுத்து கேட்பீங்க. சின்ன சத்தம் கூட இந்த வாரம் உங்களை விட்டு மிஸ் ஆகாது. உங்களை யாரெல்லாம் பேசுறாங்க, யாரெல்லாம் என்ன சொல்றாங்கிறத பத்தி நல்ல கவனமா மனசுக்குள்ள வச்சுப்பீங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் மாதிரி சட்டசபையில எல்லாம் கொண்டு வர மாதிரி ஒருத்தவங்களை பத்தி ஐடென்டிபிகேஷன் பண்ற டைம் இது உங்களுக்கு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வருமானத்தில் உயர்வு ஏற்படும். அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். உடல் நலங்கள்ல கொஞ்சம் வலி, பெயின் ஏற்படும். ஆனா அதுக்கு பெரிய அளவுல மருந்து இல்லை. ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்தா பெயின் கிளியர் ஆயிடும். அவ்வளவுதான். மோர் நிறைய சாப்பிடுங்க. திரவ பொருட்களை அதிகமா எடுத்துக்க வேண்டிய வாரமா இந்த வாரம் இருக்கு மிதுன ராசிக்கு. இளநீர், மோர் இது மாதிரிலாம் நிறைய சாப்பிட வேண்டிய கட்டாயம். மிதுனம் சிறப்பாக இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் நிறைந்த வாரம். மனசுக்கு ஏகாந்தமா சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாரம். திருப்தியா இருப்பீங்க. எந்த கெடுதலும் கிடையாது. முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. முற்றிலும் நல்ல மாற்றம் ஏற்படும். நல்லதே நடக்கும். கடகராசி, இந்த வாரத்தை பொறுத்தவரை கவனம் அதிகம். ரொம்ப டாஸ்க் அதிகமா இருக்கும். ஒர்க் லோடு அதிகமா இருக்கும். கண்டிப்பா ஒரு விஷயத்த முடிச்சாகணுங்கிற நிர்பந்தம் இருக்கும். ஒண்ணு நான் மாட்டு சிவனேன்னு இருந்தையா, யாருக்கும் தெரியாம இப்ப எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வாழ வேண்டியதா இருக்கு. அப்ப நமக்கு நான் பொய் சொன்ன பொய்யெல்லாம் உண்மையாக்க வேண்டிய கட்டாயம். அதாவது நம்ம ஒரு நேரம் சொல்லியிருப்போம், நிறைய பொய் பேசியிருப்போம், அதையெல்லாம் இப்ப உண்மையாக்க வேண்டிய கட்டாயம். நிர்பந்த காலம். நல்லதுதான். நம்ம காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன்னு 4 பேருக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப அவசியமா 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டிய கட்டாயம். அதனால இந்த வாரத்துல நிறைய நிர்பந்தங்கள் ஏற்படும். ஆனா நல்ல குணம் ஏற்படும். நல்ல எண்ணம் ஏற்படும். சிந்தனைகள் ஏற்படும். மற்றவர்கள் மீது நல்ல அக்கறை ஏற்படும். உங்க மீது மற்றவங்களுக்கு ரொம்ப அக்கறை ஏற்படும். ஒரு லவ்வபிள் வாரம். சிறப்பா இருப்பீங்க.
மனசுக்கு மகிழ்ச்சியான வாரம். சாப்பாட்டுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. என்ன பிடிக்குது அள்ளி தள்ளி சாப்பிடலாம். கவலை இல்லாம இருக்கலாம். அந்த வாரம் திருப்தியா இருக்கும். ஆனா எடுக்கிற காரியங்கள்ல கவனமும், வார்த்தைகளில் ரொம்ப கவனமும் இருக்கணும். அலட்சியமான வார்த்தைகளை பேசாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் வாரத்துல கவனமா இருக்கணும். கடகராசி முருகனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பா இருப்பீங்க. சிம்ம ராசி, சிம்மத்தை பொறுத்தவரை வாரத்தின் முதல் 2 நாட்கள் மிக சிறப்பு. வாரத்துடைய கடைசி 1 நாள் மிக சிறப்பு. என்ன சுவாமி இப்படி அடிச்சிட்டீங்க டக்குன்னு? ஆமா, புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த 4 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுல ரொம்ப முக்கியம், இந்த புதன்கிழமை மாலை முதல் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வார்த்தைகளில் கவனமா பேசுறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிம்மத்திற்கு. பணம், ஒரே ஒரு விஷயம், எதிர்காலத்தை பத்தி ரொம்ப யோசிங்க. எதிர்காலத்துல என்ன டாப் லீடிங்ல நீங்க வருவீங்கிறத பத்தி யோசிங்க. புதுசா புத்தகங்கள் வாங்குறது, நோட்டு புத்தகங்கள், கணக்கு போடுறது, புதிய கணக்குகள் ஆரம்பிக்கிறது, பேங்க் சம்பந்தமான டீலிங், இதெல்லாம் இந்த வாரத்துல உங்களுக்கு கை கொடுக்க போகுது. நிறைய விஷயம் இந்த வாரத்துல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் மூமெண்ட்டை கொடுக்குது. ஒன்னும் கெடுதலான மூமெண்ட்லாம் கிடைக்கல, நிறைய சக்சஸ்ஃபுல். நம்மளோட முயற்சி, இந்த முயற்சி உங்களுக்கு நிறைய சக்சஸ் ஆக போகுது. கெடுதல்கள் கிடையாது. தெய்வ பலம் உங்களை நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ண போறாங்க. அதுல புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளி சனி 4 நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. வாரத்துடைய இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். நம்மளுடைய கணக்குப்படி ஞாயிற்றுக்கிழமை மிக முன்னேற்றம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடுவீங்க. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையில இன்னும் சிறப்பு உண்டாகும். சிம்மம் சிவனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். கன்னிராசி, கன்னிராசியை பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பான வாரம். வாரத்துல முதல்ல 4 நாட்கள் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாட்கள். இந்த 5 நாட்கள் என்னென்ன நடத்தணுமோ நடத்திடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் போடுங்க, கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். வருமானங்களை ஈட்டுவதற்கான நல்ல யுத்தியை கையாளுவீங்க. ரொம்ப பிஸியா இருப்பீங்க, ரொம்ப பிஸி. நிறைய போன் மூலமா நல்ல விஷயங்கள்லாம் வரும். நிறைய விஷயங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்ல இறங்குவீங்க. திரவ பொருட்கள் நிறைய சாப்பிடுங்க. திடப்பொருள் வேணாம், திரவ பொருட்கள் நிறைய சாப்பிடுங்க. அது முக்கியமா கேழ்வரகு கஞ்சி, இந்த கம்மங்கூழ், இதெல்லாம் சாப்பிடணும் போல. ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஆசை வரும். இந்த ஒரு டிஃப்ரெண்டா சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு ரொம்ப ஆசையெல்லாம் வரும். என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமான சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களை பொழுதுபோக்கு சாதனங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக வரும். அதுவும் சில உறவுகள் வந்துடுவாங்க, அவங்களோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் உறவுக்காரவங்க வீட்டுக்கு வருவாங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்கள், பண பரிவர்த்தனைகள்லாம் நல்லா இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல பண விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். லோன் சாங்ஷன் ஆகும். எக்கனாமிக்கலாக உங்களுக்கு நல்ல டைம் இந்த வாரம். ரொம்ப முக்கியம், உத்திரம், அதாவது 2 நாட்கள் சனி ஞாயிறு வீக்கெண்டு கொஞ்சம் கவனமா இருக்கும். வீக்கெண்ட்ல ரெஸ்ட் எடுத்துரும். சனி ஞாயிறு இந்த வாரம் வந்து கன்னிராசி வெளியிலே போவாதீங்க. வாகனங்கள்ல பெட்ரோல்லாம் கரெக்டா நிரப்பிங்க சனி ஞாயிறு. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். யார்கிட்டயாவது கடன் வாங்குற மாதிரி போயிடும். 10 ரூபாயாவது கடன் வாங்கணும், அது மாதிரி வரும். அதனால கவனமா இருக்கிறது நல்லது. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். வேல் வைத்து வழிபாடு பண்ணுங்க, வேல் மாறல் படிங்க, நல்லது நடக்கும். துளாராசி, துளாராசிக்கு இந்த வாரம் அற்புதமான வாரம். ரொம்ப நாள் பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும். உடல் உழைப்பு அதிகமாகும். மன உளைச்சல் குறையும். பணப்பிரச்சனைகள் தீர்வடையும். ஒரு பெரிய நிர்பந்தமான ஒரு விஷயத்தை முடிச்சிடுவீங்க. அப்பா, நான் இங்கேருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா, நான் ரொம்ப நாள் என் தலையில போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தது கிளியர் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை தான் வருமே, அதை சந்திக்கிறதுக்கு தயாராகிடுவீங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு சிறப்பான வாரம். குடும்பத்தில் அந்யோன்ய நட்புகள் உண்டாகும். சில பேரை எப்படி கால்குலேட் பண்ணணும், புதிய யுக்தியெல்லாம் கையாளுவீங்க. இவங்களுக்கு நம்ம பண்றது மாற்றி யோசிப்போம். இனிமேல் இவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிறைய அந்த ஹேண்டில் பண்ணுற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களை பார்த்து தான் இந்த உலகமே நிறைய கற்றுக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்ய போறீங்க. கோபத்தை கோபமாக கொண்டு போகாமல் சிரிப்பாக கொண்டு போய் கோபத்தை வெல்ல போறீங்க. சிறப்பான வாரம். துளாராசிக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வருமானத்தில் உயர்வு ஏற்படும். சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்காது. திருப்தியான வாரம்.
விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க, நன்மைகள் நடக்கும். விருச்சக ராசி, விருச்சகத்தை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதி யோகங்கள் நல்லா இருக்கு. செவ்வாய் உங்களுக்கு கடகத்திலே போய் உட்கார்ந்துருக்கார். எதிரிகளை எல்லாம் பந்தாடக்கூடிய நேரம். உங்களுடைய எதிரிகளை எல்லாம் நீங்க பார்த்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்லாம் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவீங்க. சில விஷயங்களை நேரடியா பேசாம இன்டைரக்டா நிறைய பேசுவீங்க. உங்க பேச்சுல நிறைய புலமை தெரியும். அதாவது ஒரு விஷயத்தை டைரக்டா சொல்ல மாட்டீங்க, இன்டைரக்டா சொல்லுவீங்க. அதெல்லாம் மற்றவங்க புரிஞ்சுக்கணும். எப்படிதான் விருச்சிக ராசி கவிதை எழுதக்கூடிய பழக்கம் ஏற்படும். கவிதை, நடை, உரையாடல்கள், வித்தியாசமான பேச்சு, உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கிறது நீங்களே இப்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பான வாரம். விருச்சிக ராசிக்கு விளம்பரம் இல்லாமல் முன்னேறக்கூடிய வாரம். வருமானங்கள் அதிகமா இருக்கும். சில நட்புகள், இரவு பயணங்கள் அவசியம் ஏற்படும். இரவு பயணங்கள் மட்டும் இல்லை, நண்பர்கள் மூலமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சில சீக்கிரட்டா நிறைய விஷயத்த மெயின்டைன் பண்ணுங்க. வெளிப்படையா எதுவுமே பண்ணிக்க வேண்டாம். இந்த வாரத்துக்கு சீக்கிரட் வாரம்னு வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட் விருச்சகத்திற்கு. இந்த வாரம் சிவனை வழிபாடு பண்ணுங்க, மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். காலையில் எழுந்தோன்னே பெரியவங்கள்ட்ட ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க. பெரியவங்க நேரடியா பெரியவங்கள்ட்ட வாங்கலாம், இல்லைன்னா இறந்து போனவர்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறது ரொம்ப நல்லது. இதுதான் உங்களுக்கு இந்த வாரம் பரிகாரமே. நல்லது நடக்கும், சிறப்பா இருப்பீங்க. தனுசு ராசி, இந்த வாரத்தை பொறுத்தவரை அமோகமா இருப்பீங்க. குறைவில்லாத செல்வத்தை ஆண்டவன் கொடுப்பான். குறைவில்லாத மனம், குறைவில்லாத செல்வம். திருப்திகரமான வாரம். எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் பொங்கும். ஒதுங்கி இருப்பீங்க, ஒளிஞ்சி இருப்பீங்க, வெற்றிக்காக காத்திருப்பீங்க. காத்திருக்கிற வெற்றி பலாப்பழம் போல கிடைக்கும். சின்ன பழம்லாம் இல்லை, பலாப்பழம், பெரிய வெற்றி. வடக்கு வாயில்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு உண்டாகும். இந்த காலகட்டத்தில் வீட்டில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு ஏற்படும். பாராட்டாதவங்க எல்லாம் பாராட்டுவாங்க. பணம் பல வழியில வரும். மகிழ்ச்சி பொங்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக அடைவீங்க. மனசு ரொம்ப ஒரு நிம்மதியா இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். ஒன்னே ஒன்று, நிறைய மறதி ஏற்படும். தஸ்தாவேஜுகள்ல கவனமா இருக்கும். லைசன்ஸ், ஒரு வாகனம் எடுக்கிறீங்களா, லைசன்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுங்க. ஹெல்மெட் போட்டு போங்க. அதனால பெனால்ட்டி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறதி தான். அது மாதிரி ஒரு கடைக்கு போனாலும் காசு எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா செல்லுவாரத்தை எடுத்துட்டு போங்க. ஜிபே பண்ணிக்கலாம். இல்லைன்னா எதுவுமே பண்ணலைன்னா அப்புறம் கடனை காசை வாங்கிட்டு கடனை ஒன்று வரணும். அப்படி இல்லைன்னா திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி போய் காசு கொடுத்து பொருளை வாங்கிட்டு வரணும். இது மாதிரி 2 தடவை அலையிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிங்க. விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும், நல்லதே நடக்கும். மகர ராசி, இந்த வாரம் மிக யோகமான வாரம். இந்த வாரத்துல மிக யோகம் அப்படின்னு என்னங்க, எதிர்பார்த்ததெல்லாம் கை கொடுக்கும். வீட்டில் நல்ல பேர் வாங்கிடுவீங்க, வெளியில நல்ல பேர் வாங்கிடுவீங்க. பெரிய பிரச்சனை, தலைக்கு மேல தொங்குற பிரச்சனை எங்க போனதுன்னே தெரியாது. பரவாயில்லையே, அப்ரிஷியேட் பண்றாங்க நம்மள, ஏன்னா தூங்கிட்டானா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். மகரத்திற்கு சிறப்பான வாரம். ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலக்குவீங்க. உங்களுக்குள்ள புதிய ஞானங்கள்லாம், பாட்டெல்லாம் பாடுவீங்க. உங்களுக்குள்ள இருக்க திறமையெல்லாம் வெளிப்படும். நிறைய பேர் பாருங்க, வீட்டில் இந்த குளிக்கும் போது பாடிக்கிட்டே குளிப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி எப்பயுமே இப்போ ஏதாவது ஒரு பாடல் இந்த வாரத்தில் முணுமுணுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மகரம் நிச்சயமா நடக்கும். பாருங்க, ரொம்ப ஆனந்தமா இருப்பீங்க. சில பேருக்கு எலக்ட்ரானிக்கல் பொருட்கள்லாம் வாங்குறதுக்கான நல்ல வாய்ப்புகள். பசுமையான விஷயங்களை போய் பார்க்கணுன்ற எண்ணங்கள். கூட்டத்தை கண்டா பிடிக்காது. இந்த வாரம் கொஞ்சம் தலைமறைவா இருக்கலாமான்னு கூட தோணும். ஆமா, கூட்டம் மட்டும் பிடிக்காது. வெயில் பிடிக்காது, கூட்டம் பிடிக்காது. இதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா தாடி வளர்க்க பிடிக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு தாடி எடுக்கலான்ட்டு நீங்க கடைக்கே போனீங்களாலும் தாடி எடுக்க மாட்டீங்க, வந்துடுவீங்க. கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடுங்க பண்ணிடுவீங்க. அது மாதிரிலாம் நல்ல வாய்ப்புகள் உண்டு. நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. இந்த வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பெருமாளை கும்பிடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி திறந்து கும்பராசி. கும்பராசிக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம். விருதுகள் கிடைக்கும் வாரம். பல பேர் உங்களை புகழ்ந்து தள்ள போறாங்க. காசு கீசு கொடுப்பாங்களா? வெறும் புகழ்தானா? புகழ்றாங்களே, அதுவே பெரிய விஷயம். ஏதோ மறந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கணும். அதனால நிறைய புகழ் நிறைய கிடைக்கும். உங்களை அனுசரிச்சாதான் வாழ்க்கை நடக்கும். உங்களை பத்தி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க, நம்பிடாதீங்க. ஆனா பேசும்போது ஏத்துக்குங்க.
அதை திருப்பி எதுவும் மறுத்து பேசிட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நிறைய நல்ல பலன்கள் உண்டு. வீடு வாகன யோகங்கள், பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருப்தியான வாரம். பணம் பல வழியில பொருள். நம்ம பிடிச்ச மாதிரி நண்பர்களை சந்திக்கிறது, பிடிச்ச மாதிரி சிரிக்கிறது. ரொம்ப நாள் ஆகுது சார் நான் சிரிச்சு அப்படின்னுவீங்க, அது இந்த வாரம் சிரிச்சிருவீங்க. பல பேருக்குலாம் ரொம்ப வியப்பா இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்கள் நல்லா சாப்பிடலாம், திருப்தியா இருக்கலாம். இந்த வாரத்தோடைய இந்த 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான திருப்தி கொடுக்கக்கூடிய வாரம். புது ஆடைகள், புது சப்பல் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் சப்பல் தொலைஞ்சு போயிடும், சப்பல் இல்லைன்னா வீணா போயிடும், புது சப்பல் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன பொருட்கள், ஹேண்ட்பேக், தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹேண்ட்பேக்கு, பெல்ட்டு, இது மாதிரிலாம் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பர்ஸு, ஏதோ ஒன்று சின்னதாக நம்மளால முடிஞ்சது, பெருசாக வாங்குறதுக்கு வாய்ப்பு. சில பேர் சீட்டு கவர்லாம் மாற்றுவாங்க, ஏதோ ஒன்று அது மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு நிச்சயமா நல்ல வாய்ப்பு உண்டு. உங்களை வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையும். திருப்தியான வாரம், வரத்தை இறைவன் கொடுக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் முழுமையாக சிவனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். மீனராசி, மீனராசியை பொறுத்தவரை பெரும் பகைகள் விலகும். குடுகுடுன்னு நிறைய இடத்துல ஓடி போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாது. நீங்க உங்க அமைதியா இருக்கணும் வீட்டில் இருந்தாலும் காலையில் அலாரம் மாதிரி காலிங் பில் அடிக்கும், இல்லைன்னா செல்போன்ல உங்களை பில் அடிச்சு கூப்பிட்டுருவான். நீங்க செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும்னு நினைப்பீங்க, பண்ண முடியாது. சுவிட்ச் ஆஃப் பண்ற நேரத்தில் அடிச்சிருவான் ஃபோன். ஒரு ஃபோன் உங்களை அப்படியே குடுகுடுன்னு வேலை செய்ய வைக்கும். ரொம்ப தொடர்புகள் அதிகமாகும், விருப்பங்கள் அதிகமாகும், வெற்றிகள் அதிகமாகும். ஒர்க் லோடு இந்த வாரம் கொஞ்சம் அதிகம். மூளை நிறைய பயங்கரமா ஒர்க் பண்ணுங்க, நிறைய பணம் கிடைக்க போகுது. பணத்துல புரள போறீங்க, ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்காதீங்க. மீனராசிக்கு சிறப்பான வாரம், ஓய்வறியா வாரமா இருந்தா நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியங்கள்லாம் புலப்படும், நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், டிராவல்ல போகும்போது இந்த 2 வீலர்ல போறவங்க ஹெல்மெட் போட்டு போங்க, இல்லைன்னா கண்ணுல ஏதாவது பூச்சி கீச்சி அடிக்க வாய்ப்பு இருக்கு. கொசு தொல்லைகள்ல ஏதாவது ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வீட்டுல கொசு வத்தியெல்லாம் ஏற்றி வச்சிங்க, ஏன்னா ஏதாவது திடீர்னு நல்லா இருந்ததுங்க உடம்பு, திடீர்னு கொஞ்சம் ஜுரம் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்தா போதும். மகிழ்ச்சி உண்டாகும், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான வாரம் மீனத்திற்கு. இந்த வாரம் முருகனை வழிபாடு பண்ணுங்க, மிக சிறப்பா இருப்பீங்க. வரம் கொடுப்பார் முருகன், நல்லது நடக்கும். நண்பர்களே, வார ராசி பலன் நிகழ்ச்சியில இந்த வாரம் அனைவருக்கும் வரத்தை ஆண்டவன் அள்ளி கொடுப்பான். வரம் பெற போகும் வாரம். வாழ்த்துக்கள். மறந்துட்டேன்னு சொல்றீங்களா? எஸ், மறக்க மாட்டேன். சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி சித்திரை 8ஆம் தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 22 சித்திரை 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 23 சித்திரை 10ஆம் தேதி புதன்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 24 சித்திரை 11ஆம் தேதி வியாழக்கிழமை மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 25 சித்திரை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 26 சித்திரை 13ஆம் தேதி சனிக்கிழமை உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 27 சித்திரை 14 ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஆக புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்திரம், இந்த 7 நட்சத்திரங்கள் இந்த வாரம் மிக கவனமாக இருந்தால் எல்லா வரங்களும் உங்களுக்கே கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வரம் கொடுக்கக்கூடிய பகுதியில் சந்திப்போம்.